வணக்கம் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் எடுத்தாமல் லாங் டிரைவ்ஸுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா பைக்ஸும் கேப்பபிள் தான். ஏன் ஈவன் ஒரு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு கூட நீங்கள் எங்கே வேணால் லாங் டிரைவ் போகலாம். பட் ஆனால் பெஸ்ட்டுன்னு வரும்போது ஒரு க்ரூசர் அண்ட் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் கொடுக்குற அந்த ஒரு கம்ஃபர்ட் அண்ட் அந்த ஒரு லாங் டிரைவ் கேப்பபிலிட்டின்றது மற்ற வெஹிக்கிள்ஸில் கிடைக்காது. அதுலேயும் குறிப்பாக அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்ஸ்னு வரும்போது அந்த ஒரு வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கே தெரியாத ரோட்டில் அண்ட் எதை மாதிரி சர்ஃபேஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே ட்ராவல் பண்ணலாம். அதனால தான் மோஸ்ட்லி ஒரு புது புது இடத்துக்கு லாங் ட்ரைவ் அதிகமாக போகிறவங்களாம் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் ப்ரிஃபர் பண்ணுறது. க்ரூசர் லாங் ட்ரைவ் கேப்பபிள் தான், பட் ஹைவேஸ்லேயே போகிறங்கிறப்போ ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஆஃப் ரோட் மாதிரி விஷயங்கள் அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்னு வரும்போது அது ஹைவேவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃப் ரோடாக இருந்தாலும் சரி, எல்லா வித சர்ஃபேஸுக்கும் ஒரு கேப்பபிளான ஒரு மோட்டர் சைக்கிளாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த டாப் 5 பெஸ்ட்டு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்ஸ் இன் அவர் இந்தியன் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ப்ரைஸிங்கில் கொஞ்சம் ரீசனபிளான ரேஞ்சில் பார்க்க போகிறோம். ஏன்னா அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்ன்றது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் மாதிரி. அதில் உங்களுக்கு டாப் 5ன்னு எடுத்தால் சில சூப்பர் பைக்ஸே உள்ளே வரும். அதனால் நம்ம ப்ரைஸிங்லையும் கொஞ்சம் இதுவாக இருக்கணும், ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்றதுனால கொஞ்சம் ப்ரைஸிங்லையும் ரீசனபிளாக இருக்கணும். ஒரு டாப் 5 பைக்ஸை பார்க்கலான்ற மாதிரி எடுத்து வந்திருக்கோம். சரி, வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சின்ன எக்ஸ்பிளைன் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட CB200X. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன், இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது நல்ல ஒரு அட்வென்ச்சர் டோனில் வரக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் தான். டிசைன் பார்க்கறதுக்கு ரோடு அப்பியரன்ஸ்லாம் நல்லா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஹோண்டாவோடைய ஒரு பில்ட்டுன்றனால அந்த ஒரு பில்ட்டு குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இட்ஸ் ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 184.4 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 2 வால்வ் ஏர் கூல்டு இன்ஜின்றப்ப அது கொஞ்சம் நெகட்டிவாக தான் தெரியலாம். பட் இருந்தாலும் ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு பவர்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.03 பிஹெச்பி அண்ட் 15.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பைக்கோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 42.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில்னு பார்க்கும்போது மைலேஜ் நல்லா இருக்குது, பவர் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு இன்ஜின் கிட்ட. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. பட் சிங்கிள் சேனல் ABS தான் வண்டியோட டோட்டல் வெயிட் 147 kg, சீட் 810 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,86,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட Xpulse 210. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா இருக்கிறதுலே ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீச்சர் ஓரியன்டாகவும் இருக்கணும், பவரும் நல்லா இருக்கணும், டிசைனும் நல்லா இருக்கணும், ப்ராப்பரான ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு டோனில் கொடுத்துருக்காங்கன்றது. சொல்லப்போனால் உங்களுக்கு ஸ்லைட்லி அந்த ஒரு டர்ட் பைக் டோனில் வர ஒரு வெஹிக்கிள்ன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு அட்வென்ச்சரு கொஞ்சம் டீப் ஆஃப் ரோடுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெஹிக்கிளோட டிசைனுக்கு ஓரளவுக்கு ஒரு ஈஸியான விஷயமாகவே இருக்கும். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 210 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு குறைன்னு சொல்லும்படி எதுவும் இல்லை, எல்லாத்துலேயும் நல்ல டாக் ஸ்பெக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 24.2 bhp அண்ட் 20.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு இத்தனை தான்ற மாதிரி அவங்க கரெக்டாக சொல்ல. ஏன்னா அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் பொறுத்தளவுக்கு டாப் ஸ்பீடு விஷயம் கிடையாது, அதோட இனிஷியல் டார்க் தான் விஷயம். அதெல்லாம் இதில் நல்லா இருக்குது. டாப் ஸ்பீடு ஒரு 140 வரைக்கும் போகலாம் இன்ஜினில் இருக்க பவர் பொறுத்தளவுக்கு. பட் இருந்தாலும் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளில் அந்த அளவுக்கு டாப் ஸ்பீட் போங்கன்றது சஜஸ்டபிளும் கிடையாது, கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டிக்கலாம் டாப் எண்ட்லாம் பொறுத்தளவுக்கு. பட் இனிஷியல் அண்ட் மிட் ரேஞ்சில் நல்ல ஒரு பவர்ன்றது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 38 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டுவெல் டிஸ்க்கு ஸ்விட்சபிள் ABSோட வருதுன்றப்ப உங்களுக்கு பிரேக்கிங்லேயும் உங்களுக்கு குறை கிடையாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே உங்களுக்கு பேசிக் மாடல் 2,15,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,27,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்போ ப்ரைஸிங்கும் என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிளை எடுத்து வந்திருக்காங்க.
ஓவராலாக நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னு எடுத்துக்கலாம் நம்ம ஹீரோட எக்ஸ்பல்ஸ் 210. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட V-Strom XX. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னா வச்சிங்களேன், இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கிளவரான ஒரு டிசைன், உங்களுக்கு ஒரு நல்ல அட்வென்ச்சர் டோனாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இது சுசுக்கின்றனால அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதனால் டிசைன் பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குப்பா, குறைன்னு சொல்லபடி எதுவும் இல்லை. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு ஃபீச்சர் செட்டப்லையும் உங்களுக்கு நல்ல ரேஞ்சில் தான் கொடுத்துருப்பாங்க. எல்இடி லைட்ஸ், ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டுன்ற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிளுக்கு பொதுவாக தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்குங்க. ஆயில் கூல் சிஸ்டம் தானா 250cc நீங்கள் யோசிக்க தேவையில்ல, நல்லா இருக்குது. ஆயில் கூலிங் சிஸ்டம் நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு மோஸ்ட்லி லாங் ட்ரைவில் பெருசாக ஹிட் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லாவே பண்ணிடுது. பட்னா சின்ன சின்ன டிராஃபிக்ஸில் நீங்கள் நிறுத்தி ஓட்டும் போது ஸ்லைட்லி மேபி ஹீட் ஃபீல் பண்ணலாம். அதுவும் அந்த அளவுக்குலாம் இல்லை, அந்த ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுங்க. ஓகேவான ஒரு இன்ஜின், நல்ல ரிஃபைண்டாகவும் இருக்குது. உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 26.1 bhp பவரும் 22.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் முடியுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 140 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 36 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸு வித் டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்கின்றப்ப பிரேக்கிங்லையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 167 kg, சீட் 835 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,65,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்ப ப்ரைஸிங்கும் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரேஞ்சு தான் இந்த ஒரு வெஹிக்கிளுமே கூட. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம கேடிஎம்மோட அட்வென்ச்சர் 250. ஆமாங்க, நம்ம கேடிஎம் தரப்புலேருந்து ஒரு பெஸ்ட்டான அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள், அதுவும் இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் எதிர்பார்க்குறீங்களப்ப நல்ல ஒரு பவரோடு இருக்கக்கூடிய ஒரு மாடலாக இந்த கேடிஎம்மோட 250 அட்வென்ச்சர்ன்றது உங்களுக்கு இருக்குது. ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் சும்மா சொல்லக்கூடாது. கேடிஎம்மோட அந்த ஒரு டிசைன் லாங்குவேஜ்ன்றது எப்போதுமே ஒரு சூப்பரான ரேஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு டிசைன்லாம் பார்க்க நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கனெக்டிவிட்டி அண்ட் மொபைல் ஃபோன் சார்ஜிங் அது மாதிரி ஃப்ளாஷியான ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அது மாதிரி ஒரு மீடியமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 248.76cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 30.56 bhp ஆஃப் பவர்ஸும் 25 Nm ஆஃப் டார்க்கும் வித் டாப் ஸ்பீடு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 140 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் வந்து நீங்கள் கேடிஎம் கிட்ட பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. அது இல்லாமல் இது அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள்ன்றப்ப நீங்கள் ஆஃப் ரோட்லாம் இறங்கி ஓட்டுறீங்கிறப்ப இன்னும் கூட மைலேஜ் கம்மியாக தான் தரும். பட் நீங்கள் ஒரு 35 kmph கிட்ட எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் செல் மெயின்டைன் பண்ணால். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு டுவெல் டிஸ்க் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். பிரேக்கிங்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேக்கிங் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. வண்டியோட டோட்டல் வெயிட் 177 kg, சீட் 825 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் ஸ்டாண்டர்ட் மாடல் 3,14,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 440. ஆமாங்க, நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ராயல் என்ஃபீல்டு தரப்புலேருந்து இறக்கப்பட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டர் சைக்கிளாக இந்த ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 400 இப்போ 411 அப்போ வந்து நல்ல ஒரு ஹைப்பில் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேருக்கு அந்த வெஹிக்கிளோட டிசைன்ன்றது பிடிச்சிருந்துச்சி. நிறைய பேர் அதெல்லாம் ராயல் என்ஃபீல்டுனாலே பொதுவாக நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல க்ரேஸ் உண்டு. அந்த க்ரேஸ்க்காகவே அந்த வெஹிக்கிள் வந்து நல்லா ஓடிச்சு, நிறைய பேருக்கு பிடிச்சதுமே கூட. பட் இன்னும் அதில் ஒரு சில மைனஸும் கொஞ்சம் நிறையவே இருந்துக்கிச்சு. பட்னா அந்த மைனஸ் எல்லாத்தையும் பார்த்து ரிஃபைன் பண்ணி ஒரு ரிஃபைன்டு ஹிமாலயனாக இறக்கப்பட்டதான் இந்த ஹிமாலயன் 450. இதில் வந்து ராயல் என்ஃபீல்ட்லேயே ஃபஸ்ட் டைமாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்றது அப்படி நம்ம ஸ்பெக் பார்க்கும்போது பார்த்தலாம். ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் டோனில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிளை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து டோட்டலி ராயல் என்ஃபீல்டுக்கிட்டே சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. வந்து ஃபுல்லாக ஒரு இனோவேட்டிவான ஒரு டோனில் இருக்குன்னு சொல்கிறேன். அது ஒன்றும் பெருசாக இல்லை, பார்க்க டிசைன் நல்லா இருக்குது, அதில் உங்களுக்கு குறை கிடையாது. ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன் என்ற மாதிரி ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸ்ன்றதும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ராயல் என்ஃபீல்டுலேயே கொடுத்துருக்கீங்க. அது ஒரு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டிலாம்
முதல்ல ஏதோ அந்த ஒரு சின்னதா ஒண்ணு வச்சு அதில இந்த லெஃப்ட், ரைட்டு, ஸ்ட்ரெய்ட் காமிக்கிற மாரி வச்சிருந்தாங்க. பட் ஆனா இப்போ வந்து ஒரு டிஎஃப்டி டைப்லேயே குடுத்து இன்னும் தெளிவா காமிக்கிற மாரி வச்சிருக்காங்க. பட் அதிலயும் ஒரு சில மைனஸ் இருக்கு. அத நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். இப்போதைக்கு இந்த வெஹிக்கிளோட ஓவரால் ரிவ்யூன்றதால அப்படியே மேலோட பார்த்துட்டு போலாம். சரி ஓகே. அதுக்கு அடுத்து இதில யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 452 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் குடுத்துருக்காங்க. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ராயல் என்ஃபீல்டில ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் செட்டப் இந்த வெஹிக்கிள் தான். எல்லாமே உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஆமா. ஃபர்ஸ்ட் டைமா 6 ஸ்பீடு குடுக்குறதும் இந்த ஒரு வெஹிக்கிள் தான். அது இல்லாம ஸ்லிப்பர் அண்ட் டிஸ்டன்ஸ் கிளட்ச், ஸ்லிப்பர்ஸ் கிளட்ச் குடுக்குறதும் இந்த வெஹிக்கிள்ல தான். இது மாரி நெறைய விஷயங்கள்ல இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிள்ல புதுசா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 39.47 பிஹெச்பி அண்ட் 40 என்எம் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றப்ப நல்ல ஒரு டார்க்கியான ஒரு இன்ஜின். அதனால உங்களுக்கு எந்த மாரி ஆஃப் ரோட் சர்ஃபேஸா இருந்தாலும் ஈஸியா டேக்கிள் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பவர்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்கு. டாப் ஸ்பீடு ஒரு 165 கிலோமீட்டர்/ஹவர்ஸ். வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 30 km வரையும் தருன்ற மாரி சொல்றாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்ன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் குடுத்துறாங்க. வித் ஸ்விட்சபிள் ஏபிஎஸும் வருதுன்றப்ப பிரேக்கிங்லும் உங்களுக்கு குறை கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் மட்டும் கொஞ்சம் அதிகம். ஒரு 196 கேஜி கிட்ட வரைக்கும் வருது. பட் இருந்தாலும் ராயல் என்ஃபீல்ட்னாலே பொதுவா கொஞ்சம் வெயிட் அதிகமா தான் இருக்கும். சீட் ஹைட் 825 mm. ஆக மொத்தத்தில வண்டியோட 100 பிரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 3,41,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 3,56,000 கிட்ட வரைக்கும் வருது. பிரைஸிங்ன்றது ஸ்லைட்லி ஹைக்கா இருந்தாலும் இந்த ஒரு வெஹிக்கிள் அதுக்கு ஒரு வொர்த்தான ரேஞ்சில் தான் இருக்கு. சரி ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. சி யூ லேட்டர்.